சுக்கிரனும் நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போ நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா அஷ்டம சனியில டோட்டலா சீன் க்ளோஸு, ஒரு ரோலர் கோஸ்டரு, வேற வழி இல்லை, ஒரு மைனஸ்ல போயிட்டேன், அப்படியே இழுத்து மூடுற நிலைமையில தான் இருக்கிறேன், இப்படின்னெல்லாம் யாரெல்லாம் தொழிலில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழில் நடத்துவதற்கு நிதி கிடைக்கும். அதுவும் எப்படின்னா அது ஒரு கடன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தொழில் நடக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும், அப்போது உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸை அந்த வாகனம் வெளிப்படுத்தும் பொழுது வேறு ஒரு நல்ல குடும்பம் வந்து உங்கள் வீட்டில் சம்பந்தம் பேசுவது, உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கோ ஒரு நல்ல ஹைஜீனிக்கான வரன் அமைவது, சுபகாரியங்கள் நடப்பது, இந்த மாதிரி வரிசையாக ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஏற்படும். இது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன ஒரு அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன் போடுகிறீர்களோ, நீங்கள் ரோஜா பூ நட்டு வைத்தால் ஒரு நாள் 2 நாள்ல ரோஜா பூ கிடைக்கும், அதனுடைய ஃப்ரூட்டை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப அடி வாங்கி நிறைய கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது திரும்பவும் கண்டினியூ ஆகுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சொல்லடையாவே சொல்வதை கேட்டிருக்கிறோம். கோச்சாரத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம்னு எடுத்துக்கலாம், சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரி, காதல், காமம், நாம் நினைத்த விஷயங்களை அடையக்கூடியது, அதாவது சுகபோகங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன், சொந்த வீட்டில் ஆட்சி. இந்த சுக்கிரனை சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் தனது 3வது பார்வையால் பார்க்க போகிறார். இதுல என்னன்னா, சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். இந்த 2 கிரகமுமே பொருளணிக்கு ஒரு மாதிரியும் அருளணிக்கு வேற மாதிரியும் செயல்படுவார்கள். அப்போ பொருளணி ராசி லக்னங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். பார்வையினால் சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுக்கிரன் இளமை மாறாத தோற்றம், ஒரு வயதான நபராக இருந்தால் கூட பார்த்தா ஒரு ஸ்டைலாக, ஒரு லுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, ஒரு வைரலாக, அதுலேயுமே இந்த மீடியா, ஆர்ட்ஸு, வித்தைகள், இசை, மியூசிக்கு, நடனம், இந்த மாதிரி மாடலிங்னு இப்போ வரக்கூடிய நபர்களை சொல்லலாம். இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஈர்ப்பை, ஒரு அட்ராக்ஷனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் சுண்டி இழுக்குமான்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கவும் செய்வார். ஏன்னா அருளணி லக்னம் ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் சில நேரத்தில் அவயோகங்களையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சில பேரை கொடுத்து கெடுப்பதற்கும் சில பேரை கெடுத்து கொடுப்பதற்கும் சுக்கிரன் தயாராக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அதாவது இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன டூர் தான் சார் போயிட்டு வந்தோம், அந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நான் ஒரு நபரை சந்தித்தேன், அதில் ஏற்பட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்
வெகு நாட்களுக்கு எனக்கு தீனி போடு கொண்டிருக்கிறது. சின்ன ஒரு பரீட்சையைத்தான் எழுதினேன். நான் பாஸ் ஆன பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, என் லைஃபில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா? அதை போல் இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மை ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். இதில் யார் எங்கே கவனமாக இருக்கணும், யார் பணத்தை அள்ள போகிறார்கள், வெற்றியை அள்ள போகிறார்கள், வசதியை அள்ள போகிறார்கள். சிம்மராசிக்கு இதற்குண்டான பலன்களை இப்பொழுது விவரமாக பார்ப்போம். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி ஜீவனாதிபதி, ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி, பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இதன் பெயர் மாளவிகா யோகம். சுக்கிரனும் நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போ நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா அஷ்டம சனியில டோட்டலா சீன் க்ளோஸு, ஒரு ரோலர் கோஸ்டரு, வேற வழி இல்லை, ஒரு மைனஸ்ல போயிட்டேன், அப்படியே இழுத்து மூடுற நிலைமையில தான் இருக்கிறேன், இப்படின்னெல்லாம் யாரெல்லாம் தொழிலில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழில் நடத்துவதற்கு நிதி கிடைக்கும். அதுவும் எப்படின்னா அது ஒரு கடன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தொழில் நடக்கும். தொழிலை தொடர்ந்து நடத்துவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிறைய பேர் தொழில் நடத்தலாமா வேண்டாமா மூடிடலாமா அப்படிங்கிற ஒரு முனைவில் தான் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ தொழில் நடக்கும் அப்படிங்கிறதும் அதுவும் சுபமாக நடக்கும். ஏன்னா அடுத்து இதே சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்திற்கு போக போகிறது. உங்களுக்கு பாக்யாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இதெல்லாமே ஒரு ப்ளஸ். அதுவும் இல்லாமல் சுக்கிரன் முதல்ல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம். உங்க ராசியாதிபதியுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் வரப்போகிறார். ஓவராலாவே உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி, ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் இது நகர்கிறது. அடுத்து சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பா வெளியூர் வெளிநாட்டு தொடர்பில் நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் அபிவிருத்தி, லாபம். பிறகு மிருகசீஷ நட்சத்திரத்துல சுக்கிரன் பயணிக்கும் பொழுது இங்கு 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதி, அதாவது மிருகசீஷத்தினுடைய அதிபதி செவ்வாய் காரகத்துவ பாவகத்துவமாக வருவதனால் உங்களுடைய இடம், வீடு இதெல்லாமே ஒரு ப்ளஸ், ஒரு நல்ல ஒரு முலாம், ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சுக்கிரன் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ அந்த சுகவாசி யோகம் அப்படிங்கிறத கண்டிப்பா சிம்மராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதன் மூலம் பாக்கியம் அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான விஷயங்களை வாங்குவது, ஒரு நல்ல வாகனங்கள் வாங்குவது, அந்த வாகனத்தை வைத்து ஒரு வியாபாரத்துக்கு போகும்போது கிளைண்ட் ஓகே பண்ணுவது, இல்லைன்னா உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும், அப்போ உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸை அந்த வாகனம் வெளிப்படுத்தும் பொழுது வேறு ஒரு நல்ல குடும்பம் உங்க வீட்டில் சம்பந்தம் பேசுவது, உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை உங்க வீட்டில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கோ ஒரு நல்ல ஹைஜீனிக்கான வரன் அமைவது, சுபகாரியங்கள் நடப்பது, இந்த மாதிரி வரிசையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஏற்படும். இது எல்லாமே நீங்க இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன ஒரு அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன் போடுகிறீர்களோ, நீங்க ரோஜா பூ நட்டு வைத்தால் ஒரு நாள் 2 நாள்ல ரோஜா பூ கிடைக்கும், அதனுடைய ஃப்ரூட்டை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் தேக்கு மரம் நட்டால் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை நீங்கள் பெறுவதற்கு தேவையான ஒரு அஸ்திவாரமான விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். இது 10ஆம் வீடு அப்படிங்கிறதுனால திரும்ப இது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கும் அபிவிருத்திக்கும், அதாவது நிறைய புது ஸ்டாஃப்ஸை உள்ள கொண்டு வருவது, ஸ்கில்டு லேபர்ஸ் யூஸ் பண்ணுவது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு, ஜூஸ் பாரு, இல்லைன்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பிரான்ச் போடுவது, அதில் நிறைய புது கான்செப்ட்ஸு, புது ப்ராடக்ட்ஸு, ஆஃபர்ஸு,
நிறைய புதிய வாடிக்கையாளர்களை உள்ளே கொண்டு வருவது. இப்போ இந்த லக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய நியூ கான்டாக்ட்ஸ், நியூ கிளைண்ட்ஸை உள்ளே கொண்டு வரும். வந்த பிறகு உங்களுடைய திறமையும் உங்களுடைய டேலண்ட்டும் உங்களுடைய கெப்பாசிட்டியையும் நீங்கள் வளர்த்து கொண்டு இந்த புது கிளைண்ட்ஸை நீங்கள் பர்மனன்ட் கிளைண்ட்ஸாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் கண்டிப்பாக செய்யலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அஃபிஷியல். பர்சனல் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிஸ்னஸை கூர்ந்து கவனிப்பார். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப அடி வாங்கி நிறைய கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது திரும்பவும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு சூப்பர்வைஷன் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதையும் ஒரு பாசிட்டிவ் சிம்டம்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரன் இங்கு உங்களுடைய பிரதரையும் சிஸ்டரையும் குறி காட்டுகிறார். அப்போது உங்களுடைய யங்கர் பிரதரையோ உங்களுடைய யங்கர் சிஸ்டரையோ உங்கள் லைஃப் பார்ட்னர் தூண்டி விடுவார். ஏன்னா சிம்மத்துக்கு சாட்டனும் ஆப்போசிட் கிரகம் தான், சுக்கிரன்னு சொல்லக்கூடிய வீனஸுமே ஆப்போசிட் கிரகம் தான். அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் யங்கர் பிரதரை சிஸ்டரை தூண்டி விடுவது சில நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாகவும் டிஸ்டர்பன்ஸாகவும் ஒரு குழப்பமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அதை மட்டும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். இந்த ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டை தவிர வேற என்ன இதில் யோசிச்சு பார்த்தோம்னா, இங்கே சுக்கிரன் பழைய விஷயங்கள், ஒரு புராணேவாலே ஓல்டு விஷயங்களை குறிகாட்டுகிறார் சாட்டன். இப்போ இந்த சாட்டன் சுக்கிரனை பார்க்கும் பொழுது என்னாகும், நீங்கள் தொழிலுக்காக வாங்கக்கூடிய விஷயங்கள் பழைய துருப்பிடித்த இத்து போன விஷயங்களாக இல்லாமல் நல்ல விஷயங்களாக, ஆரோக்கியமான விஷயங்களாக, புது ப்ராடக்டாக, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ப்ராடக்டாக, நியூ மிஷினாக கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக வாங்கினாலும் அதுதான் புத்திசாலித்தனம். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். இதை தவிர இந்த சுக்கிரன் ஆட்சி மாளவிகா யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா சிம்ம ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் எல்லாமே நன்றாக இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.